ஒரு பக்கம் தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் எதிர்த்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஒன்றிய அரசாங்கத்தோட சேர்ந்து பெற்றோர்களையும் ஸ்டூடெண்ட்ஸையும் அபார் ஐடி எடுக்கிறதுக்கு வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அபார் ஐடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி. அதாவது ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரே தேசம் ஒரே ஸ்டூடெண்ட் ஐடி. பள்ளியில் ஆரம்பிச்சு கல்லூரி படிப்பை முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர் கொடுக்கப்படும். அவங்களுடைய அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல டேட்டா மூலமாக ஸ்டோர் செய்யப்படும். இந்த டேட்டா எந்த அளவுக்கு ப்ரொடெக்டடா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை பல பெற்றோர்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்டோடைய அப்பார் ஐடியோடைய பெற்றோருடைய ஆதார் ஐடியை இணைக்கக்கூடிய முயற்சியிலும் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கிற கேள்வியை பல பெற்றோர்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. டிடி நெக்ஸ்டுக்கு கொடுத்த இன்டர்வியூல பல பெற்றோர்கள் பள்ளிகள் எங்களை வற்புறுத்துகிறது, எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைனாலும் இதை கட்டாயம் நீங்க செய்யணும்னு பள்ளிகள் எங்களை வற்புறுத்துகிறது, தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க.